Hello everyone, welcome to K Guru Academy. இந்த வீடியோல நம்ம TNPSC Maths வீக்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்கான இந்த பிப்ரவரி 3rd வீக் இருக்கு இல்லையா, பிப்ரவரி மந்த்துக்கு உள்ள 3rd வீக் கொஷின்ஸ், அது ஒரு 10 கொஷின் பார்க்க போகிறோம். இந்த 10 கொஷினும் பார்த்தீங்க அப்படின்னா அளவைகள் மென்சுரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டாபிக் ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி மந்த் ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ்டாக கொடுத்துருப்போம். ஆப்டிடியூட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 கொஷின், அப்புறம் ரீசனிங்கில் ஒரு 5 கொஷின் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவோம். பட் இந்த தடவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ட்டு லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா HCF LCM அந்த டாப்பிக்ல இருந்து ஒரு 10 கொஷின் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அளவைகள் அதுலேருந்து ஒரு 10 கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 2D பற்றி தான் இருக்கும். ஓகேவா? அதாவது 2 டைமென்ஷனல் ஃபிகர்ஸ் பற்றின சம்ஸ் தான் இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம் அப் டு குரூப் 2A குரூப் 4 எக்ஸாம்ஸ் முடிகிறது வரை நம்ம தொடர்ந்து வீக்லி ஒரு 10 கொஷின்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் கொஷின் கொடுக்க கொஞ்சம் டிலே ஆனால் கூட டெஃபினட்டாக புதன்கிழமை உங்களுக்கு வந்து அந்த 10 கொஷினுக்கான ஆன்சரையும் நான் கொடுத்துருவேன். ஓகேவா? நான் வியாழக்கிழமை கொஷின் கொடுக்கவே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை ஆயிடுச்சு. ஸோ நிறைய கமிட்மெண்ட்ஸ்னால உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கொடுக்க முடியல. இருந்தாலும் புதன்கிழமை கன்ஃபார்மாக அதுக்கான ஆன்சர்ஸ் வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் கொஷினுக்காக வெயிட் பண்ணணும்னு கூட இல்லை. என்ன பண்ணுங்க, ஆன்சர் கீ வரும்பொழுது கூட நீங்கள் அந்த 10 கொஷினையும் பார்த்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜஸ்ட் வந்து அந்த 10 கொஷின் உங்களுக்கு அந்த வீக்கெண்டில் தெரியணுங்கிறது தான் கான்செப்ட். ஓகேவா? ஏன்னா 10 கொஷினாக பார்க்கும்பொழுது நிறைய நம்பர் ஆஃப் கொஷின்ஸும் நம்ம கவர் பண்ணிவிடுவோம் எக்ஸாம் வரைக்கும். ஓகேவா? சரி, இப்போ இந்த 10 கொஷின் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அண்ட் இதற்கான ஆன்சரை நம்ம புதன்கிழமை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஒரு சதுரத்தினுடைய பக்கம், சதுரம் அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதனுடைய ஒரு பக்க அளவு வந்து 10 சென்டிமீட்டர். அதனுடைய பக்கம் 3 மடங்காகும் பொழுது சுற்றளவு எத்தனை மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஷின். ஸோ அப்போ ஒரு பக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட சுற்றளவு எத்தனை மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, செகண்ட் கொஷின். ஒரு இணையகத்தினுடைய அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம் போடுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா 2D ஃபிகர்ஸ் இருக்கு இல்லையா, 2D ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா இமேஜஸோட ஃபார்முலாஸும் தரவாக்கிட்டு சம் போடுங்க. ஓகே, அடுத்த தேர்ட் கொஷின் பாருங்க. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் பொழுது இணைகரத்தினுடைய பரப்பளவு எவ்வாறு மாறும்? பாதியா மாறும்? மாறாது. 2 மடங்கு ஆகும், 3 மடங்கு ஆகும். அடுத்து ஃபோர்த் கொஷின் பாருங்க. ஒரு சாய் சதுரத்தினுடைய பரப்பு 100 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலைவட்டத்தினுடைய அளவு 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலைவட்டத்தினுடைய அளவு என்ன? சாய் சதுர ஃபார்முலா தெரியணும். ஓகே, அடுத்து 5வது கொஷின் பாருங்க. ஒரு இனிப்பு வகை சாய் சதுர வடிவில் உள்ளது. ஸ்வீட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அப்போ அது மாதிரி ஒரு ஸ்வீட் என்ன பண்ணியிருக்காங்க, சாய் சதுர வடிவத்தில் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனுடைய மூளை விட்டங்கள் வந்து ஒன்று 4 சென்டிமீட்டர், இன்னொன்று 5 சென்டிமீட்டர். அப்போ இனிப்பினுடைய மேற்பரப்பு முழுவதும் மெல்லிய அலுமினிய தாட்டால் மூடப்பட வேண்டும் அப்படின்னும் பொழுது 100 சதுர சென்டிமீட்டருக்கு 7 ரூபா செலவாகுது அப்படின்னும் பொழுது 400 இனிப்புகளை அலுமினிய தகட்டால் மூட எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது தான் கொஷின். அடுத்து பாருங்க, 6வது கொஷின். ஒரு இணைகர வடிவிலான மைதானத்தினுடைய உயரம் 14 மீட்டர், மேலும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல் எனில் மைதானத்தை சமப்படுத்த 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து 7வது கொஷின் பாருங்க. ஒரு சாய் சதுரத்தினுடைய மூலைவிட்ட அளவுகளினுடைய கூடுதல் 24 மீட்டர். பெரிய மூலைவிட்டத்தினுடைய அளவு சிறிய மூலைவிட்டத்தை போல் 3 மடங்கு எனில் அதனுடைய பரப்பளவு என்ன? பரப்பளவு ஃபார்முலா தெரிஞ்சாதான் சம் போட முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, 8வது கொஷின். ஒரு வட்ட வடிவத்தில் உள்ள ஒரு கிணற்றினுடைய விட்டம் 4.2 மீட்டர் எனில் சுற்றளவை காண்க. அப்ப என்ன பண்ணணும், கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன ஃபார்முலா தேவை, அது எது சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும். இவ்வளோதான் இந்த மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அடுத்து 9வது கொஷின் பாருங்க. ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தினுடைய விட்டம் 1.4 மீட்டர். அது 150 முறை சுழலும் பொழுது கடக்க வேண்டிய தொலைவு என்ன? இப்போ தொலைவை நம்ம எது கம்பேர் பண்ணணுங்கிறது தெரியணும். அடுத்தது பாருங்க, 1320 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறது எனில் எத்தனை வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி கணக்கிட சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த 10வது கொஷினுக்கு ஆப்ஷன் வந்து C and D பார்த்தீங்கன்னா 25, இன்னொன்று 30.
அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 10 சமயம் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஆன்சர் நான் டெஃபினட்டாக வெட்னஸ்டே உங்களுக்கு கொடுத்துருவேன். ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.